நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ சென்சஸ் ஒன் ஆப்பை பயன்படுத்திகிட்ருக்கோம். அதில் சென்சஸ் ஒன் ஆப்பில் எப்படி குடும்பங்களை ஃபேமிலிஸை பல்காக உள்ள அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சென்சஸ் ஒன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு யூட்டிலிட்டிஸ் டேபை ஓப்பன் பண்ணோன்னா அதில் அப்லோட் டேட்டா அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அதில் வந்துட்டு நமக்கு எக்ஸல் ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுடைய ஃபோன் மெமரியில் நீங்கள் எங்கே வேணாலும் அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல அப்லோட் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கம்ப்யூட்டரில் ரெடி பண்ணிவிட்டு இந்த எக்ஸல் ஃபைலை அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனில் கொண்டாந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இதில் ஏற்கனவே நான் இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி நான் எக்ஸல்ஸ் ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஹேபிடேஷனுக்கும் நீங்கள் தனித்தனியாக ஃபைல்ஸ் ரெடி பண்ணணும். இப்போ மொத்தமாக உங்கள்கிட்ட 5 ஹேபிடேஷன்னா நீங்கள் 5 ஹேபிடேஷனுக்கும் ஃபைல்ஸ் ரெடி பண்ணணும். நான் இப்போ குடியிருப்பு 1, குடியிருப்பு 2, குடியிருப்பு 3 நம்ம அது மாதிரி 10 ஹேபிடேஷனுக்கு 10 ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போய் என்ட்ரி டேபில் ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 0 ஃபேமிலிஸ் இருக்குது. மெம்பர்ஸ் எல்லாமே 0 காமிக்குது, மேல் ஃபீமேல்லாம். இப்போ நம்ம எப்படி டேட்டா பல்காக உள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் யூட்டிலிட்டிஸ் டேபை ஓப்பன் பண்ணி அப்லோட் டேட்டா அப்படிங்கிற அந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் உங்களுக்கு குடியிருப்பு 1, குடியிருப்பு 2 அது மாதிரி நம்ம உங்களுடைய நான் உதாரணத்துக்கு இது கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை எப்படி வேணாலும் உங்கள் பேர் கொடுத்துக்கலாம். இந்த ஃபைல் நேம் பிரச்சனை கிடையாது. நான் எதெல்லாம் கம்பல்சரி ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுபடி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கரெக்ஷன்ஸுமே இருக்காது. நீங்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் நீங்கள் இந்த அப்லோட் பண்ணி அதை பயன்படுத்திக்கலாம். டேட்டாவும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைல் ரெடி பண்ணிக்கணும். இந்த எக்ஸல் ஃபைலுக்கான உங்களுக்கு சாம்பிள் இதை உங்களுக்கு நான் லிங்காக ட்ரைவில் கொடுக்குறேன். அந்த ட்ரைவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், டோர் நம்பர். சீரியல் நம்பர் அப்படிங்கிறது எத்தனாவது ஃபேமிலி, 1வது ஃபேமிலி, 2வது ஃபேமிலி அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு நடுவில் இது மாதிரி கேப் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டோர் நம்பர். இந்த டோர் நம்பர் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் யூனிக்காக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 5வது ஃபேமிலியில் டோர் நம்பர் 3/11 இருக்குது. அதே மாதிரி 6வது ஃபேமிலிக்கும் நீங்கள் 3/11 அப்படின்னு தவறுதலாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 5வது ஃபேமிலி 6வது ஃபேமிலியை மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணி எடுத்து அப்லோட் பண்ணிவிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி கவுண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 46 ஃபேமிலி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 ஃபேமிலி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டோர் நம்பர் கொடுத்துக்கணும். ஒரு மெம்பருக்கு கொடுத்துட்டு மீதி எல்லாத்துக்கும் கொடுக்காம விட்டுறக்கூடாது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அடுத்தது ஃபேமிலி மெம்பரோட நேம். அடுத்தது ரிலேஷன். இந்த ரிலேஷன் ஸ்பெல்லிங்லாம் ரிலேஷனுக்கு இப்போ ஹெட்டு, ஒய்ஃபு, சன்னு, டாட்டர் இன்லா, கிராண்ட் டாட்டர் இது மாதிரி எல்லா ரிலேஷனுக்கான பேரும் நீங்கள் ஆப்பில் அங்கே செலக்ட் பண்ணுவீங்கள. ஃபேமிலி என்ட்ரி போடும்போது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபேமிலியும் ஆட் பண்ணும்போது கொடுப்பீங்கள, அந்த ஸ்பெல்லிங்கும் இதுவும் கரெக்டாக இருக்கணும். அப்படி ஸ்பெல்லிங் தெரிலனா அந்த ஸ்பெல்லிங் அங்கே என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரிலனா அந்த ஸ்பெல்லிங்கை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் கொடுத்துக்குங்க, உங்களுடைய ஏஜ். அதே மாதிரி மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டரில் கொடுத்துக்குங்க. டேட் ஆஃப் பர்த், ஒவ்வொருத்தருடைய டேட் ஆஃப் பர்த். அடுத்தது காஸ்ட், அவங்க என்ன காஸ்ட், பிசி, எம்பிசி, எஸ்சி அப்படிங்கிறது. ஸ்கூல் நம்ம ஸ்கூல் அப்படிங்கிறது என்ன கொடுக்க போகிறீங்கன்னா இந்த ஸ்கூலில் அதர் ஸ்கூலில் படிக்கிறாங்களா, நம்ம ஸ்கூலில் படிக்கிறாங்களா, வேறு இந்த இப்பள்ளி மாணவர்களா, வேறு பள்ளி மாணவர்களா அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணுறதுக்கு தான். அது அதர் ஸ்கூல்னால் வேறு பள்ளியில் படிக்கிறவங்க, தி ஸ்கூல்னால் இந்த பள்ளியில் படிக்கிறவங்க. அதே மாதிரி ஸ்கூல் டைப்பு அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டா, ப்ரைவேட்டா, எய்டடா இதுக்கான எல்லா ஸ்பெல்லிங்கும் நீங்கள் அங்கே இண்டிவிஜுவல் ஃபேமிலி ஆட் பண்ணும்போது அங்கே ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுறீங்களா டாப் டவுனில் அந்த ஸ்பெல்லிங்காக இருக்கணும் கரெக்டாக. அதே மாதிரி ஸ்கூல் நேம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் யூனிக்கான நேம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு இடத்துல மாடல் ஸ்கூல் எம்சிடிசி, இன்னொரு ஸ்கூலில் எம்டிஎல்எஸ் எம்சிடிசி, இல்லை ஏதோ ஒரு பேர், ஒரே ஸ்கூலுக்கு நிறைய பேர் கொடுத்துடாதீங்க. ஒரு ஸ்கூல் அப்படின்னா இப்போ அந்த ஸ்கூலுக்கு எல்லா இடத்துலையும் வச்சுக்கோங்க.
இப்போ மகேந்திரா இன்டர்நேஷ்னல்னால் மகேந்திரா இன்டர்நேஷ்னல் மட்டும் அந்த ஸ்கூலுக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு மகேந்திரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு ஒரு பக்கம், மகேந்திரா இன்டர்நேஷ்னல் ஒரு பக்கம், மகேந்திரா இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சின்னு ஒரு பக்கம், அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. இப்போ மகேந்திரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு எல்லா பக்கமும் நீங்கள் மகேந்திரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் மகேந்திரா இன்டர்நேஷ்னலே கொடுத்துருங்க. ஃப்யூச்சரில் அந்த பேர் உங்களுக்கு ஸ்கூல் வைஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் மிக முக்கியமான விஷயம், இந்த ஹேபிடேஷனில் இருக்கிற இப்போ குடியிருப்பு 1 அப்படிங்கிற ஸ்பெல்லிங் நீங்கள் அங்கே ப்ரொஃபைலில் ஹேபிடேஷனை செட் பண்ணும்போது அங்கே என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்குறீங்களோ அதே ஸ்பெல்லிங் தான் கொடுக்கணும், இல்லைன்னா அப்லோட் ஆகாத ஃபைலு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா டீச்சர்ஸ் பேரும் அங்கே இந்த குடியிருப்பு 1க்கு யார் அசைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் அதனுடைய பேர் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை பார்த்து கரெக்டாக ஸ்பெல்லிங் அடிச்சுக்கோங்க. இது ரெண்டும் இந்த குடியிருப்பும் ஆசிரியர் பேரும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அப்படின்னா ஸ்பெல்லிங்கோ ஐஃபனோ எப்படி மிஸ்மேட்ச் ஆனாலும் அப்லோட் ஆகும்போது எரர் காமிக்கும். இனிமேல் ஒன்றும் இல்லை, ஆதார் நம்பர் மேண்டேட்ரி கிடையாது. எம்இஸ் நம்பர், குழந்தைங்களோட எம்இஸ் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம். ஃபோன் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம். இந்த ஃபாதர் நேம், மதர் நேம்ங்கிறது மேக்ஸிமம் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு நம்ம ஏதாவது டேட்டா கேட்டாங்கன்னா கொடுக்குற மாதிரி தேவைப்படும். குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி இந்த குவாலிஃபிகேஷனுக்கான ஸ்பெல்லிங்கு, ஆக்குபேஷனுக்கான ஸ்பெல்லிங்கு, அப்புறம் டிசபிலிட்டிஸ்க்கான ஸ்பெல்லிங்கு, இதெல்லாம் என்னென்னா அங்கே நம்ம இண்டிவிஜுவல் ஃபேமிலி ஆட் பண்ணும்போது அந்த ட்ராப் டவுன் பாக்ஸில் இருக்கிற ஸ்பெல்லிங்கோட மேட்ச் ஆகணும். இல்லைன்னா அப்லோட் ஆயிரும், நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீச்சர்ஸ் நேமும் ஹேபிடேஷன் நேமும் மட்டும் பக்காவாக இருக்கணும். ஸ்பெல்லிங் வேரி ஆகக்கூடாது. அப்படி மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா அப்லோடே ஆகாது. மீதி எந்த டேட்டா தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்மேட்ச் ஆனாலும் அப்லோட் ஆயிரும். ஆனால் நீங்கள் மறுபடியும் போய் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி வரும். ஃப்யூச்சரில் ஏதாவது ஃபில்டர் பண்ணும்போது தப்பு காமிக்கும். ஸோ அது மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தால் லைவ்னு போட்டுக்கங்க. இதுக்கும் ஸ்பெல்லிங் அங்கே கொடுத்துருக்கேன். இதே ட்ராப் அவுட்னால் நீங்கள் ட்ராப் அவுட்னு போட்டுக்கங்க. இதை வச்சு தான் அங்கே நீங்கள் என்ன பண்ணணும், நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது ட்ராப் அவுட் காமிக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்டில் அதே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். டிசபிலிட்டிஸ்க்கும் அப்படி தான், டிசபிலிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா தான் அப்ஸ்ட்ராக்ட் காட்டும்போது எடுத்துக்கும். அப்படி அந்த அப்ஸ்ட்ராக்டில் எதுவும் வரலன்னா நம்ம மேனுவலாக கூட 1-2 சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸல் ஃபைல் எடிட் பண்ணுற மாதிரி தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இந்த ஃபைலுக்கான சாம்பிள் உங்களுக்கு மாடல் இந்த ஹெட்டிங் தான் முக்கியம் நமக்கு. இந்த ஹெட்டிங்கோடு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் டம்மி ஃபைல் கொடுக்குறேன். அதில் உங்களுடைய நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற எக்ஸல் ஃபைலை மாடிஃபை பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு புதுசாக என்ன அடிக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த ரிலேஷன்ஸ் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக ஹேபிடேஷன்ஸ் நீங்கள் அது ஒரே மாதிரி தான் ரிப்பீட்டடாக வருது, அதையும் ஈஸியாக அடிச்சிக்கலாம். டீச்சர்ஸ் நேம் ஈஸியாக அடிச்சிக்கலாம். உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் புதுசாக எடிட் பண்ணும்போது என்ன சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குன்னா இந்த ரிலேஷனுக்கான நேம் நீங்கள் கொஞ்சம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் சிம்பிளாக போயிட்டு நீங்கள் இந்த குடியிருப்பு 1 அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன். ஹோம் போகிறோம். இப்போ இங்கேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ட்ரியில் போய் பாருங்கள். ஃபேமிலிஸில் 0 ஃபேமிலி காமிக்குது. இப்போ யூட்டிலிட்டி டேப்பில் போகிறேன். அப்லோட் டேட்டா போகிறேன். இப்போ இந்த குடியிருப்பு 1ங்கிறத நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணோன்னு கேட்குது கன்ஃபார்ம் இம்பார்ட்டண்ட், டு யூ வாண்ட் டு கிளியர் ஓல்டு டேட்டா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது டேட்டா வச்சுருக்கீங்க, ஒரு குடியிருப்பு 1ல் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை கிளியர் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்குது. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10 ஃபேமிலி ஆட் பண்ணியிருக்கிறீங்க, இந்த வருஷம் ஒரு 15 ஒரு மேற்கொண்டு 5 ஃபேமிலி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 10 ஃபேமிலியை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. கடைசியாக இருக்கிற 5 ஃபேமிலி மட்டும் அப்லோட் பண்ணும். ஆனால் நீங்கள் ஓல்டு டேட்டாவை கிளியர் பண்ண சொல்லிவிட்டு கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாகிறதுனால எஸ் கொடுக்குறேன். இல்லை இன்கேஸ் உங்களுக்கு ஓல்டு டேட்டாலாம் வேணும், எனக்கு புதுசாக ஏற்படுற டேட்டா மட்டும் தனியாக பின்னாடி ஆட் ஆகிட்டால் போதும் அப்படின்னா நீங்கள் கிளியர் நோ கொடுத்தீங்கன்னா புது டேட்டா மட்டும் அப்லோட் ஆகும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பழைய டேட்டா ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு புது டேட்டாவை அப்லோட் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால நான் எஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இம்போர்ட்டட் 43 ஃபேமிலிஸ் 192 மெம்பர்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ போய் நீங்கள் என்ட்ரியில் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 43 ஃபேமிலி இதாகிடுச்சு. இப்போ எந்த ஹேபிடேஷனில் குடியிருப்பு 1ல் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு.
பாருங்கள் எல்லாமே குடியிருப்பு 1. இதே நீங்கள் குடியிருப்பு 2 போயிட்டு பார்த்தீங்கன்னா 0 ஃபேமிலி காமிக்கும். இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் யூட்டிலிட்டி டேப் போகிறேன், அப்லோட் போகிறேன், அதில் குடியிருப்பு 2 அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி கேட்குது, நான் எஸ் கொடுக்குறேன். பாருங்கள் 101 ஃபேமிலி 349 மெம்பர்ஸ் ஆட் ஆகிட்டாங்க. அதில் போயிட்டு என்ட்ரி போகிறேன், ஃபேமிலிஸ் பார்க்குறேன். மொத்தம் 144 ஃபேமிலி வந்துருக்குது. இப்போ நான் குடியிருப்பு 2 அதில் 0 காமிச்சிது. இப்போ பாருங்கள் 101 ஃபேமிலி ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைல்ஸை மட்டும் நீங்கள் இது மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டா வேணாலும் ஃபில்டர் பண்ணுறதோ ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறதோ எல்லாமே ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியில் போய் இண்டிவிஜுவல் ஃபேமிலி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு இப்போ ஃபேமிலிஸில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா இப்போ இன்கேஸ் இந்த குடியிருப்பு 2ல் இந்த 1வது ஃபேமிலி எடிட் பண்ணும் அப்படின்னா இந்த எடிட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இங்கே பாருங்கள் ஃபேமிலிஸில் வந்துட்டு குடியிருப்பு 1ல் ஒரு தப்பாக அப்லோட் பண்ண என்ன ஆகும்னு காமிக்கிறேன். 5வது ஃபேமிலி வரதராஜன் ஃபேமிலி பாருங்கள் எடிட் பண்ணுறேன். அவர் பாருங்கள் ரிலேஷன் வந்து ஹெச்டபிள்யூன்னு வந்திருக்கு. ஹெச்டபிள்யூன்னு வரக்கூடாது, என்னென்னு வரணும், ஹெட்டுன்னு வரணும். இப்போ அதை நான் போய்ட்டு என்ன பண்ணணுன்னா மறுபடியும் நான் எடிட் போயிட்டு இப்போ இந்த மாதிரி அதே ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டுன்னு எடுத்துக்கிச்சு. இப்போ நான் அப்டேட் பண்ணேன்னா இப்போ ஹெட்டுன்னு மாறிக்கும். ரிலேஷன் இதில் போய் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹெட்டுன்னு இருக்குது, இவங்களுக்கு நான் ஒய்ஃப்னு கொடுக்கணும். அப்டேட் ஆகிடுச்சு. இது மாதிரி தப்பாக இருந்த ஃபேமிலியை தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் மறுபடியும் எடிட் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா தப்பான இதாக இருந்தாலும் அப்லோட் ஆயிரும். ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் மறுபடியும் போய் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக டீச்சர்ஸ் பேரும் அதே மாதிரி அந்த ஹேபிட்டாஸோட பேரும் கரெக்ஷன் இல்லாமல் எப்படின்னா இங்கே ப்ரொஃபைலில் இருக்கிற இந்த ஸ்பெல்லிங்கு, இந்த குடியிருப்புன்னா இந்த குடியிருப்புங்கிற ஸ்பெல்லிங்கும் டீச்சர்ஸ் ப்ரொஃபைலில் இருக்கிற இந்த டீச்சர்ஸோடைய நேமும் கரெக்டாக இருக்கணும். இந்த எக்ஸல் ஃபைல் இருக்கிற பேரோட மேட்ச் ஆகணும். இந்த குடியிருப்பு 1 ஆசிரியர் 4 அப்படிங்கிறது கரெக்டாக ஸ்பெல்லிங் மேட்ச் ஆகணும். மீதியில் நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்லை. மீதி எதாக இருந்தாலும் அப்லோட் ஆகிடும். என்னென்னா சரியான தகவலை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இது மாதிரி கரெக்ஷன் பண்ணுற வேலை இருக்காது. ஸோ அது மாதிரி நீங்கள் கரெக்டான ஃபைலை வச்சு அந்த ஃபார்மேட்டில் எக்ஸல் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா அப்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்லோட் பண்ணுறனால உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒன்றா ஃபேமிலி அப்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ எப்படி ஃபேமிலி ஒன்றா அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது போன்ற சென்சஸ் 1 பற்றி மேலும் தகவல்களை பின்னாடி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ சென்சஸ் 1 ஆப்பில் எப்படி ஃபேமிலிஸை பல்காக ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இதுபோல் சென்சஸ் 1 ஆப்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான காணொளிகளை நான் மேலும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த செயலி யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும், இந்த சென்சஸ் 1 ஆப் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடைய செய்யுங்க. நன்றி, வணக்கம்.